நிறைவான மகிழ்வை மனிதனுக்கு தருவது கனிந்த மனமா நிறைந்த பணமா என்ற அணியில் கனிந்த மனம் இப்பொழுது துவங்குகிறது. பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நீதிபதி அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைவான வாழ்க்கைக்கு எது அவசியம்? கனிந்த மனமா நிறைந்த பணமா? இந்த தலைப்புலைய ஒரு சூட்சுமத்தை எங்கள் நடுவர் வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் நடுவராக இருக்கிறார். பணம் தேவையில்லை என்று நாங்கள் பேச மாட்டோம். அந்த சூட்சுமத்தை பாருங்க. நீதிபதி அவர்கள் அழகான தலைப்புல நிறைந்த பணம் தேவையில்லைங்க, பணம் தேவை, ஆனால் நிறைந்த பணம் தேவையில்லை, ஆனால் கனிந்த மனம் தேவை. சார், இனியவன் அப்படித்தான் பேசுவார். இந்த உலகமே அப்படித்தானே இருக்கு. நல்லா பாருங்க, புத்தகம் அமைதியா இருக்கும், புத்தகத்தை படிச்சவன் ஆட்டம் போடுவேன், ஐயோ நான் பெரிய ஆள்றா அப்படின்னு. பாட்டில் அமைதியா இருக்கும், அந்த பாட்டிலில் குடிச்சவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியா இருக்கும். நீதிபதி அவர்களே, பணத்தை வச்சிருக்கிறவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியா இருக்கும், பணத்தை தூக்கிட்டு போறவன் ஆட்டம் போடுவான். இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழாத்தான் இருக்குது. அப்ப இனியவன் மட்டும் தலைகீழா எல்லாமே இருப்பாரு? ஏப்பா, சினிமாவில் அழகா சொன்னாம்பா, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வில் அர்த்தம் புரிந்து விடு, வாழ்க்கை வாழ பழகிவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு சொன்னான. நிறைய பணம் குறுக்கு வழியை கொண்டு வரும். நீதிபதி அவர்களே, அதைத்தான் மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டி வண்டியை அனுப்பினாரே எங்கள் பட்டுக்கோட்டை என்கிற பாட்டுக்கோட்டை சொன்னான். பணக்கிருக்கு தலையில் ஏறி பகுத்தறிவு மாயுது. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். தட்டு கெட்ட மனிதர் கண்டில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். உனக்கது சொந்தம், எனக்கது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடான் சொன்னானே மிஸ்டர் இனியவ. விசுபடத்து வசனம் மாதிரி மிஸ்டர் முனியப்பன், நான் சொல்றத என்னன்னு கேட்டுக்குங்க, பாயிண்ட் நம்பர் 1 அப்படிம்பார். விசு தான் இப்படி வசனங்களை பேசி பழக்கம் படுத்தினாரு. பட்டிமன்றத்திலையும் தொடங்கிட்டீங்களா? நீதிபதி அவர்களே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அப்படிதான் படிச்சிருக்கீங்க. படிச்சிருக்கீங்க நீதிபதி அவர்களே? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு படிச்சிருக்கிறோம். மனம் போல் வாழ்க்கை படிச்சிருக்கிறோம். பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்கானா நடுவர் அவர்களே? சார், பணத்தை சேர்ப்பதற்கு மட்டும் வாழாதே. ஏன் தெரியுமா? உன்னை கூட்டிக் கொண்டு போக நாளைக்கு வரும் யமன் லஞ்சம் வாங்க போவதில்லை என்று ஒரு ஆட்டோவிலே மிக அழகாக எழுதியிருந்தார் நீதிபதி அவர்களே. எல்லா ரூபாய் நோட்டுகளிலும் காந்தி ஒரே போலத்தான் சிரிக்கிறார். இந்த மனிதர்கள் தான் பணத்துக்கு தகுந்த மாதிரி தன் சிரிப்பை மாற்றிக்கொள்கிறார்களே என்று ஒரு கவிஞன் எழுதினானே நீதிபதி அவர்களே. 1 ரூபாய்க்கு இட்லி வித்தாலே கமலாத்தாள் பாட்டி கோயம்புத்தூர்ல பசிக்கிற இந்த மக்களுக்கு உணவு போட வேண்டும் என்பதற்காக காசை பத்தி பெருசா நினைக்கலைங்க. கமலாத்தாள் பாட்டி கோவை புறநகரிலே 1 ரூபாய் இட்லி கடை, 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்து பசிப்பினியை போக்கினாலே அதுதாங்க கனிந்த மனம், அதுதானே நிறைவான வாழ்க்கை. என்னமோ பேச வந்திருக்கிறாங்க அவங்க. சார், வீரமாமுனிவர் சொல்றார் தேம்பாவணியில 30 வெள்ளி காசுக்காக இயேசு பிரானையே காட்டி கொடுத்தானே யூதாஸ். காசு பாத்தீங்களா எவ்வளவு குறுக்கு புத்திய வளர்க்குதுன்னு? இயேசுவையே காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காக. வீரமாமுனிவர் தேம்பாவணியில் அழகா சொல்லுவார், நட்பில் சதி புரிந்த சண்டாளன் யூதாஸ் என்று சொல்லுவார். 30 வெள்ளி காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்தானே. சார், வாழ்க்கையில பணம் முக்கியம், ஆனால் அந்த பணத்தை கையாளுகிற மனம் அதை விட முக்கியம். அதுதான் என்னுடைய ஆற்றல், என்னுடைய வாதம். இன்னைக்கு ஒரு புது மோசடியை சொல்றேன். ஏடிஎம் கொள்ளை, காசு ஆசை. ஏடிஎம் மிஷினை கொள்ளை அடிக்கிறானே இனியவன். ஆன்லைன் மோசடி இருக்குது. இன்னைக்கு கூலிப்படை, ஒரு படையை வச்சிருக்கான் இன்னைக்கு, கூலிப்படை. மனித உயிரை மலிவாக்குகிற கூலிப்படை. பணத்தை ஆசை தானே. அதைத்தான் அழகா ஒரு இணையதளத்தில் நான் படித்தேன், நான் எழுதிட்டு வந்தேன். அழகா சொல்லியிருக்கிறான், பணம் என்கின்ற போதையாலே சிலர் அன்பை இழக்கிறார்கள், சிலர் பண்பை இழக்கிறார்கள், சிலர் நட்பை இழக்கிறார்கள், சிலர் உறவுகளை இழக்கிறார்கள்.
சிலர் கண்ணியத்தை இழக்கிறார்கள் பணம் என்கிற போதையிலே, சிலர் மனிதாபிமானத்தை இழக்கிறார்கள், சிலர் வாலிபத்தை இழக்கிறார்கள், பலர் வாழ்க்கையையே இழக்கிறார்கள் பணம் என்கின்ற போதையாலே என்று சொன்னார். நான் பேச பேச ஆசையாக இருக்குனால ஆளே இல்லாத ஆல் இந்தியா ரேடியோவில் 6 மணி நேரம் பேசுகிறேன். பொதிகை தொலைக்காட்சி என்னை பேச கூட்டி போயிருந்தாங்க. சிரித்து வாழ வேண்டும்னு தலைப்பு. இங்கேயாவது மாவட்ட நிர்வாகம் இவ்வளோ கூட்டத்தை கூட்டி இருக்குது. சிரித்து வாழணும்னு ஆடியன்ஸே இல்லை. பொதிகை தொலைக்காட்சியில் டைரக்டரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா ஆடியன்ஸில் எப்படி பேசுறது சார்? ஆடியன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பேசுங்க சார். நான் ஜோக்கா சொல்கிறேன். ஒரு கேமராமேன் இருந்தார், அவரை பார்த்துட்டு ஜோக்கா சொல்கிறேன். அவர் சிரிக்கவே இல்லை. நேராக இறங்கி போய் இந்த கேமராமேனை தான் பார்த்தேன். எனக்கு செக்கை கூட வாங்கலை. ஏப்பா ஜோக்கா சொல்கிறேனே சிரிச்சு வைக்கப்படாதா அப்படின்னு. அந்த கேமராமேன் சொல்கிறார், கியா போல்தாகி சாப் அமாரா ஹிந்தி வாழா தமிழ் நகி மாலும். இங்கே அப்படி இல்லை. நல்லா ரசிக்கிறீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. நீதிபதி அவர்களே, இன்றைக்கு 3 செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். பணம் ஒன்றை அடைவதற்கு மார்க்கமாக இருக்கலாம், ஒன்றை அடைவதற்குரிய மார்க்கமாக பணம் இருக்கலாம். ஆனால் பணமே லட்சியமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே என்று தானே சொன்னார். சார் பெரிய பணக்காரன், 3 கேள்வி இந்த மாமன்றத்தில் வைக்கிறேன். சார் பணக்காரன் பூரா ஹாப்பியா இருக்கிறானா சார்? பணக்காரன் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறானா? நிறைவான வாழ்க்கை, நமக்கு பணம் வந்துருச்சு, மகிழ்ச்சியா இருக்கிறானா? இல்லையே. சினிமாவில் அழகா சொன்னா, கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் வந்ததே அது பழைய காலமே, மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் தூக்கம் இல்லையே இது புதிய காலமே என்று சொன்னார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பணக்காரன் போல சந்தோஷமா இருக்கான்னு? எப்ப ஐடி வரும், எப்ப அமலாக்கத்துறை வரும், எப்ப இன்கம் டாக்ஸ் வரும், எப்ப திருடே வருவான், பயந்துகிட்டே இருக்கிறானே சார். அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாகுமா? சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற போது கூட எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த அந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி பாடினான். இந்த இனியவனுக்காகவே, எங்க அம்மா முதல்வர் அம்மாவுக்காகவே பாடினான். சோத்துக்கு வழி இல்லை, பாரதி பாடினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடினானே. அது கனிந்த மனத்தின் வெளிப்பாடு, கனிந்த மனத்தின் வெளிப்பாடு. நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? காசு இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறானா? இல்லையே. நீதிபதி அவர்களே, வாழ்தலின் அழகை காசு ஒருபோதுமே நிரப்பாது. வாழ்தலின் அழகை காசு ஒருபோதுமே காசு பெருசு இல்லைங்க. அன்னை தெரேசா கனிந்த மனத்தால் பெயர் பெற்றாளா, நிறைந்த பணத்தால் பெயர் பெற்றாரா? அன்னை தெரேசா கவலைக்கிடம்னு மாலை முரசில் வந்துடும். அம்மா ஏழைகளுக்காக, ஆதரவற்றோருக்காக, தொழுநோயாளிக்காக தன் வாழ்க்கையே 19 வயதிலே தாயகம் துறந்து பாரதம் வந்து இந்த மக்களுக்காக வங்காளத்தின் வீதிகளிலே உலாவினாரே, உதவி செய்தாரே, அபயக்கரம் கொடுத்தாரே. அந்த அன்னை தெரேசா கனிந்த மனமா, நிறைந்த பணமா? கவலைக்கிடமன் பேப்பரில் போட்டிருப்பான். நல்லா யோசிப்பான், ஐயோ ஏழைகளுக்காக யார் இருக்கிறா, இந்த அம்மா காலமாக போறாங்களா? மறுநாள் பார்த்தா வீடியோல கல்கத்தா தெருக்களிலே சேவை செய்ய அந்த அம்மா பயன்படும். கூட்டு பிரார்த்தனை, அன்னை தெரேசா அம்மையாரை காப்பாற்றியதே அந்த கனிந்த மனம். காமராசர் கையில காசு இல்ல, இந்த கல்விக்கண் திறக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டையே கல்விக்கண் திறந்த காமராசராக உயர்ந்தாரே. காசு பெருசுன்னு நினைச்சாரா? பென்னி குயிக். அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மழையிலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எல்லாம் கடலிலே போய் கலக்கின்றது என்பதற்காக முல்லை பெரியார் திட்டத்தை கொண்டு வந்து அணையை கட்டினாரே. கவர்மெண்ட் கொடுத்த காசு பத்தல, காட்டாற்று வெள்ளம் அந்த அணையை தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. பென்னி குயிக் என்கிற ஆங்கிலேயன் ராணுவத்திலே பணியாற்றிய அந்த இன்ஜினியர் இங்கிலாந்துக்கு போய் தான் சொத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழை எளிய மக்களின் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன் காசு பணத்தை பெரிதாக நினைக்காமல் முல்லை பெரியார் அணையை கட்டினானே பென்னி குயிக். இன்றைக்கும் தேனி மாவட்டத்திலே உன் பேர் என்னப்பான்னு கேட்டா பென்னி குயிக்னு வெள்ளக்காரன் பேரை வச்சிருக்கிறானே. காசை பெரிதாக நினைக்காதவர்கள் தான் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி. பணம் என்பது குறுக்கு புத்தியை வளர்க்கும், பணம் என்பது கள்ள நோட்டடிக்க தூண்டும், பணம் என்பது சொத்து பத்து தகராறை உருவாக்கும். நிறைந்த மனம்தான் வாழ்க்கையிலே பெயர் வாங்கி கொடுக்கும் என்று சொல்லி பணத்தை நிறைக்காதீர். பணம் என்பது புழங்கு கருவி. பணத்தை விட நிறைந்த
மனம்தான் வாழ்க்கையை நிறைவு செய்யும் என்று வியக்க வைத்த ரசிகப் பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.